அம்மா அம்மா நீனும் தூங்கலையா? தூங்கணும். அப்பாவுக்கு பால் எடுத்துட்டு போலான்னு வந்தேன். டைம் என்னாச்சுன்னு பார்த்தல, சீக்கிரம் படுத்து தூங்குமா. நீ போ. வா. வேலையெல்லாம் முடிச்சிட்டு வரத்துக்கு நேரம் ஆயிடுச்சு. என்னங்க? என்னங்க என்னாச்சு? இந்த மாதிரி இப்படி ஒரு பாலை இதுக்கு முன்ன நீ கொடுத்ததே இல்லையே. என்னாச்சுங்க? சக்கரை போடலையா இல்ல சூடு பத்தலையா? ஐயோ, அன்னைக்கு பாலுக்கு பதிலா தண்ணி கொடுத்த, இன்னைக்கு வெறும் டம்ளரை கொடுத்துட்டு பாலுன்னு சொல்ற. ஐயோ, அது டம்ளர்ல பாலை ஊத்தாம கொண்டு வந்துட்டேன் அப்படியே. இருங்க இருங்க, நான் போய் எடுத்துட்டு வரேன். ஜானகி, சொல்லு. எதுங்க? உன் மனசுக்குள்ள என்ன ஓடிக்கிட்டு இருக்கு? என்கிட்ட சொல்லலாமா வேணாமான்னு ஓடிக்கிட்டு இருக்கே, அத சொல்லு. என்ன விஷயம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. உன் கூட இத்தனை வருஷம் வாழ்ந்திருக்கேன். உன்னோட ஒவ்வொரு அசைவும் எனக்கு நல்லா தெரியும். சொல்லலாமா வேணாமான்னு உன் மனசுக்குள்ள போட்டு உழப்பிக்கிட்டு இருக்கிற அந்த விஷயத்த சொல்லு. என்ன விஷயம் ஜானகி? எப்படிங்க அது உங்ககிட்ட சொல்ல முடியும்? மாயா சின்ன விஷயத்தை உங்ககிட்ட சொல்லி உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா? என்ன யோசிக்கிற? சொல்லு. சரி, சொல்லாத. சொல்ல தயக்கமா இருந்தா சொல்லாத, விட்டுரு. உனக்கு என்னைக்காவது சொல்லணும்னு தோணுறப்போ வந்து சொல்லு. சொல்லிடலாமா? இல்ல, இப்ப வேண்டாம். இந்த நேரத்துல இவன் பைக் எடுத்துக்கிட்டு எங்க போயிட்டு வரான்? என்ன இறங்காம உட்கார்ந்துட்டு இருக்கான்? மறுபடியும் போக போறானோ? ஏய் சீனு, என்ன சத்தம் ஜானகி? நீங்க இருங்க, நான் பார்த்துட்டு வரேன். சீனு, என்னாச்சு? சீனு, எழுந்துரு. கையை கொடு. என்ன விடு.
ஏன்டா அப்படி பண்ற? உனக்கு ஒண்ணும் இல்லைல்ல? ஏய், குடிச்சிருக்கியா? ஏய் அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ குடிச்சிருப்ப. அதை விட எவ்வளவு தைரியம் இருந்தா குடிச்சிட்டு நீ வீட்டுக்கு வந்திருப்ப. வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. என்ன தெரியல? நான் வந்தப்போ நீ விலகி போன, நான் விலகி போனப்போ நீ வந்த, மறுபடியும் நான் வந்தப்போ நீ விலகி போயிட்ட. நான் என்ன நீ வச்ச ஆளா? வானா வர்றதுக்கும் போனா போறதுக்கும் எனக்கும் மனசுன்னு ஒண்ணு இருக்கு. என்னால உன்னை மறக்க முடியல மாயா. முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத சீனு. நீ உன் முடிவை மாத்திக்கிட்டா நான் பேசுறது உனக்கு முட்டாள்தனம் ஆயிடுச்சா? அது இந்த குடும்பத்துக்காக மாத்திக்கிட்டது. உன்னையும் என்னையும் விட இந்த வீடு முக்கியம். அத மறந்துடாத. நாம எல்லாரும் இல்லாம இந்த வீடு ஒண்ணு கிடையாது. அத நீ மறந்துடாத. இப்ப நான் உன்கிட்ட ஆர்குமெண்ட் பண்றதுக்காக இங்க வரல. நீ எதுக்கு வந்தியோ அது எனக்கு தேவையில்லை. ஆனா நீ இங்க வராம இருந்திருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனையே வந்திருக்காது. அது மட்டும் நிச்சயம். நீ ஊர்ல இருந்திருக்க வேண்டியதானே. உன்னை யார் இங்க வர சொல்லி அழுதா? உன்னை பார்த்ததால தானே என் மனசு மாறுச்சு. நீ ஒருத்தி இருக்கிறது தெரியாம போயிருந்தா நான் எந்த கழுதையை காட்டினாலும் தாலி கட்டிட்டு போயிருப்பேன்ல. அப்படித்தானே போனேன். உனக்கே தெரியும்ல. எல்லாத்துக்கும் நீயும் துணையா இருந்துட்டு இப்போ வந்து மறந்துடுன்னு சொன்னா என்ன அர்த்தம் மாயா? அதுக்கு நீ என்ன இறந்துடுன்னு சொன்னா கூட நான் இறக்க தயார் மாயா. முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத சீனு. என்னால உன்னை மறக்க முடியல மாயா. மறக்கவே முடியாது. நீ இல்லாம எனக்கு வாழ்க்கையே இல்லை. ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிடு. இன்னொரு முறை இந்த மாதிரி பேசின கொண்டுடுவ ஜாக்கிரதை. யார் கண்ணில் படாம போய் படு. சிக்குனா எல்லாமே கெட்டு போயிடும். பைக்கு கீழே கிடக்குது. என் பைக் இதெல்லாம் கரெக்டா பேசு. ஏன் இப்படி இல்ல, பண்ற? இத தூக்கி நிப்பாட்டும் மாயா. நல்ல வேலை பைக்குக்கு ஒன்றும் ஆகல. வா போலாம். எங்க போ சீனு. மாயா, இரு, நான் கதவை லாக் பண்ணிட்டு வந்துடுறேன். என்ன சத்தம்னு பாத்தியா ஜானகி? ஒன்னும் இல்லைங்க. சீனு வெளியே போயிட்டு வந்திருக்கான். இந்த நேரத்துல அவன் எங்க போயிட்டு வரான்? அது தெரியலங்க.
ஏய் என்ன விடு. இன்னும் சாப்பிடவே இல்லை, எந்திரின்னு சொல்ற. யாராவது பார்த்துட்டா என்ன இதுன்னு கேட்பாங்கடா. வா போலாம். ஏய் அவங்க கேட்பாங்கன்றதுக்காக என்னால பட்னியால இருக்க முடியாது. வரட்டும், யாரு வேணாலும் வரட்டும், என்ன வேணும்னாலும் கேட்கட்டும், நான் பதில் சொல்றேன். டேய், நீ குடிச்சிட்டு வந்தது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்ற. நீ பதில் சொல்லுவேன்னு சொல்ற. அதான் சொல்லிட்டேன், யாரு என்ன கேட்டாலும் நான் பதில் சொல்றேன். குடிச்சதை பத்தி கேட்டா அதுக்கும் பதில் இருக்கு. பதிலெல்லாம் பகல்ல சொல்லிக்கலாம். இப்ப போய் படுத்து தூங்கு. நான் பசிக்குதுன்னு சொல்றேன், நீ போய் படுன்னு சொல்ற. குடிச்சிட்டு வெறும் வயதோட படுத்தா குடல் கெட்டு போயிடும், லிவரெல்லாம் அப்படியே அரிச்சு போயிடும். இது குடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். நீ குடிச்சிருக்கிறது வீட்ல தெரிஞ்சா வீட்ல பெரிய பிரச்சனை ஆயிடும்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிற. எனக்கு பசிக்குது, நீ போடுறதுன்னா போடு, இல்லைன்னா நான் போய் எங்க அம்மா எழுப்பி சாப்பாடு போட சொல்றேன். இரு இரு இரு. நானே உனக்கு போட்டு கொடுக்கறேன். இங்க எதுவும் இல்ல, நான் போய் கிச்சன்ல ஏதாவது இருக்கான்னு பாக்குறேன். ஏ எங்கேயும் போயிடாத. ஓகே. என்னாச்சுங்க? நீங்க என்ன தூங்கலையா? சீனு கிட்ட ஒரு முக்கியமான வேலை சொல்லிருந்தேன், அதை முடிச்சிட்டானா இல்லையான்னு தெரியல. இரு கேட்டு வரேன். என்னங்க இந்த நேரத்துல போய் கேப்பீங்களா என்ன? காலையில எழுந்ததும் அவனே வந்து சொல்லுவான். இப்போ தூங்கிட்டு இருப்பான். அதுக்குள்ள அவன் தூங்கிடுவானா என்ன? நான் தூங்கிருப்பேன்னு அவன் போய் படுத்திருப்பான். முழிச்சுக்கிட்டு இருக்கேன்னு தெரிஞ்சா அவனே வந்து சொல்லிட்டு போயிருப்பான். இரு நான் போய் கேட்டு வரேன். ஐயோ இப்ப வேண்டாங்க, காலையில பாத்துக்கலாமே. நீ தூங்கு ஜானகி, நான் போயிட்டு உடனே வந்துடுறேன். ஐயோ இந்தா சாப்பிடு. சீக்கிரம் சாப்பிட, யாராவது வந்துட போறாங்க. மாயா, மாமா அவரே படுத்து தூங்கிட்டு இருக்காரு. நீ சத்தம் போடாம சாப்பிடு. அது இல்ல மாயா, மாமா வராது. பெரியப்பாவா? சீனு, ஐயோ இப்பதான் சாப்பிடுறியா? ஏய் உட்கார் உட்கார் உட்கார். சாப்பிடும் போதே எந்திரிக்க கூடாது. உட்காரு. என்ன இந்த நேரத்துல சாப்பிடுற? ஆமா மாமா, லேட் ஆயிடுச்சு, நீங்க தூங்கிட்டு இருப்பீங்கன்னு பார்த்தேன் மாமா. நீ வந்தேன்னு தெரிஞ்சது, அதான் உன்னை பார்க்க வந்தேன். ஆமா, அவினாசி சுப்பிரமணி கிட்ட செக்க வாங்கிட்டு வர சொன்னேனே, போனியா? போன மாமா. செக்கு கொடுத்தாரா? இல்ல, நான் போனப்போ அவரு அங்க இல்ல.
எங்கேயோ போயிருக்காரு, வரதுக்கு லேட் ஆகும்னு சொன்னாங்க. வெயிட் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டேன் மாமா. ம், சரி. அப்பாடா. ஏய் சினு, என்னடா கண்ணு ஏன் சவந்திருக்கு? அது பூச்சி அடிச்சிருச்சு மாமா. ம், பைக்ல வேகமா வந்துட்டு இருந்தேனா, அதான் அடிச்சிருச்சு. ஹெல்மெட் போடாம வண்டி ஓட்டிட்டு வந்தியா? ஆமா, இல்ல போட்டிருந்தேன். கிளாஸ தூக்கி விட்டுட்டு ஓட்டிட்டு வந்தேனா, அதில் தான் அடிச்சிருச்சு. இங்க பாரு, உன்கிட்ட எத்தனை தடவை சொல்றது, ராத்திரி நேரத்துல பூச்சி அடிக்கும், ஹெல்மெட் கண்ணாடி போடாம வண்டி ஓட்டக்கூடாதுன்னு. ரோடு ரொம்ப இருட்டா இருந்துச்சு, கண்ணாடியும் ரொம்ப மங்களா இருந்ததுனால ரோடு சரியா தெரியல, அதனால தான். சரி சரி, சாப்பிட்டுட்டு கண்ணை நல்லா கழுவிட்டு அப்புறமா போய் தூங்க. சரிங்க மாமா. டேய், இன்னைக்கு ஏதோ தப்பிச்சிட்ட. மாட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? இங்க பாரு சீனு, உன் மேல எல்லாருக்கும் ஒரு மரியாதை இருக்கு. அந்த மரியாதைய நீ இப்படி பண்ணி கெடுத்துக்காத. எங்க இருந்தோ வந்தனா இந்த குடும்பத்து மானத்தை பத்தி யோசிக்கிறேன்னா அதை விட 2 மடங்கு நீ யோசிக்கணும். அத ஞாபகத்துல வச்சுக்கோ. ஏய், குடிச்சிருக்கியா? உட்காரு. மாயாவோட தலையில என்ன பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. அம்மா, என்னம்மா அங்கேயே நின்னுட்டு இருக்கீங்க? உள்ள வாங்க. இத கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். அதுக்கு நீங்க படியேறி வரணுமா என்ன? எப்படி இருந்தாலும் நாங்க கீழே இறங்கி வரதானே போறோம். நீங்க கீழே வரதும் தெரிய மாட்டேங்குது, மேல வரதும் தெரிய மாட்டேங்குது. அதான் நானே வந்துட்டேன். நம்ம தோட்டத்து மல்லி எப்படி இருக்கு? மல்லியோட வாசனை ம், திரும்புதனா? ம். ம், இந்த பக்கம் திரும்ப. கரெக்டா வைமா. ம். மாயா, இது உனக்கு. வச்சு விடவா? நானே வச்சுக்கிறேன் பெரியம்மா. சீனு எப்படி இருக்கான்? இதையே என்கிட்ட கேக்குறீங்க பெரியம்மா? என்னம்மா?
சீனு மாமா என்னமோ வேற வீட்ல இருக்கிற மாதிரி எப்படி இருக்காருன்னு கேக்குற? கண்ணில் பூச்சி அடிச்சிருச்சே, எப்படி இருக்கான்னு கேட்டேன். பெரியப்பா சொன்னாரா? ம்ஹும். அவன் வந்தப்ப நான் பார்த்தேன். என்ன பெரியம்மா, ஏன் என்ன இப்படி பாக்குறீங்க? மாயா, சீனு எனக்கு சின்ன குழந்தையில இருந்தே தெரியும். நீ அவனை இப்பதானே பாக்குற. குடிச்சிருந்தானா? சொல்லு, குடிச்சிருந்தானா? ஆமா. என்ன பிரச்சனை?